மீனம் ராசி பலன் 2026 ஏப்ரல் மாத பலன் 1/4/2026 முதல் 30/4/2026 வரை 1/4/2026 வரை செவ்வாய் பகவான் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு மாறுகிறார். 14/4/2026 வரை மீன வீட்டில் இருந்த சூரிய பகவான் மேஷ வீட்டிற்கு மாறுகிறார். 20/4/2026 வரை மேஷ வீட்டில் இருந்த சுக்கிர பகவான் ரிஷப வீட்டிற்கு மாறுகிறார். 23/4/2026 வரை மீன வீட்டில் இருந்த புத பகவான் மேஷ வீட்டிற்கு மாறுகிறார். சனி பகவான் மீன வீட்டிலேயே இருக்கிறார். குரு பகவான் தொடர்ந்து மீன வீட்டிலேயே இருக்கிறார். ராகு பகவான் கும்ப வீட்டிலும் கேது பகவான் சிம்ம வீட்டிலும் இருக்கிறார்கள். உலகம் தோன்ற காரணமான சிவபெருமானின் சடாமுடியில் அமர்ந்திருக்கும் சந்திர பகவான் கன்னிராசியில் தொடங்கி கன்னிராசியிலேயே முடிவடையும் காலம் வரை நடப்பவைகளை கண்டறிந்து கூறியுள்ளேன். உலக உயிர்களின் இதயம் ஆனவரும் பால் போன்ற ஒளியும் தேன் போல பொழிந்து அருள் புரிவர். உலக உயிர்களின் இதயம் ஆனவரும் பால் போன்ற ஒளியும் தேன் போல பொழிந்து அருள் புரிபவர் ஆன சூரிய பகவான் மீன ராசியிலேயே அமர்ந்து பலன் தரும் காலம். வைராக்கிய குணம் மேம்படும் காலம். தனக்கென ஒருவித கர்வம் இருக்கும். சுறுசுறுப்பு மிக்கவராக திகழும் நேரம். கடன்கள் உண்டாகலாம். தேவைப்படுபவைகளுக்கு மாத்திரமே வாங்கிக் கொள்ள வேண்டும். திட்டமிடல் அவசியம் வேண்டும். கணவன் மனைவி பிரிந்து வாழலாம். கணவன் மனைவி கருத்து வேறுபாடு தோன்றலாம். சிலருக்கு மருத்துவ செலவு வரலாம். எதிரிகள் இல்லாது போவார்கள். உறவுகளை பிரிந்து வாழ வேண்டி வரும். மீனராசிக்கு 2ஆம் இடமான மேஷ வீட்டில் சூரிய பகவான் உச்சம் பெற்று அமர்ந்து பலன் தரும் காலம். உறவுகளால் செலவு கூடலாம். நிம்மதி குறையலாம். கவனமுடன் செயல்பட்டு நடக்க வேண்டிய நேரம். பூமாதேவியின் மகன் ஆன செவ்வாய் பகவான் ஆனவரும் தனஸ்தானத்தின் அதிபதியும் பாக்கியாதிபதியும் ஆன செவ்வாய் பகவான் ராசியில் அமர்ந்து பலன் தரும் காலம். முருகப்பெருமான் அருள் தொடர்ந்து கிடைத்த வண்ணம் இருக்கும் நேரம். செழிப்பான காலம். அதிர்ஷ்டமான காலம். மனைவியின் மூலம் பணம் புகழ் அந்தஸ்து பெறும் நேரம். உங்களின் மனைவியின் உறவுகள் உங்களுக்கு எல்லா நலன்களையும் செய்து உங்களை மகிழ்விக்கும் நேரம். நல்ல நிகழ்வுகள் நடக்கும் நேரம். ராஜாவை போல் வாழும் நிலை உருவாகும். சிலருக்கு சொந்தமாக நிலம், சொந்த வீடு, சொத்து, சுகம் அடையும் நேரம். தாயாரின் மூலம் நன்மைகள் கிட்டும் நேரம். கர்ணனை போல் உதவிகள் பல செய்து நன்மதிப்பை பெறும் நேரம். சிலருக்கு நிலம் விற்று பெரும் பணம் கிட்டும். சிலருக்கு சகோதரர் மூலம் தனம் கிட்டும். சிலருக்கு வெளிநாட்டில் வேலை அமைவதன் மூலம் யோகம் உண்டாகும். சிலருக்கு வெளிநாடு சென்று வரும் யோகம் உண்டாகும். இளவரசன் என்று அழைக்கப்படும் புத பகவான் கும்பராசியில் இருந்து பலன் தரும் காலம். சிலருக்கு சொத்தில் வில்லங்கம் தோன்றி பின்பு சரியாகும். குடும்ப செலவுகள் கூடலாம். தன் சந்தோஷத்திற்காக செலவுகள் செய்யலாம். யோசித்து செலவு செய்தல் வேண்டும். புத பகவான் மீனராசியில் இருந்து பலன் தரும் காலம்
தொழிலில் பிரச்சனை வந்து சரியாகும். நண்பர்களிடம் கவனமாக இருக்க வேண்டிய நேரம். ஏமாற்றுக்காரர்களிடம் ஏமாற்றம் அடையக்கூடும். கவனம். யாரையும் எளிதில் நம்புவதை தவிர்த்தல் நலம் தரும். சுய ஒழுக்கத்துடன் நடந்து கொள்ள வேண்டிய நேரம். பெயர் கெட வாய்ப்புகள் அதிகம். எதை செய்வதானாலும் யோசித்து செய்தல் வேண்டும். மீனராசிக்கு 2ஆம் இடமான மேஷராசியில் புத பகவான் இருந்து பலன் தரும் காலம். உங்கள் திறமையை, உங்கள் புத்திசாலித்தனத்தை, அனுபவத்தை கொண்டு முன்னேறும் நேரம். தொழிலில், வேலையில், வியாபாரத்தில் உயர்வு அடையும் நேரம். இதுவரை எதிர்பார்த்து காத்திருந்த சந்தர்ப்பம் உங்கள் முற்பிறப்பில் செய்த நல்வினை பயனால் உங்கள் உயர் பதவிக்கு உயர்த்தும் நேரம். கம்பெனிகளில் நன்மதிப்பும் மரியாதையும் உயர் பதவியும் சம்பள உயர்வும் கிட்டும் நேரம். சிலருக்கு புதிய சொத்துகள் வாங்கும் நேரம் உண்டாகும். எதிலும் கட்டுப்பாடுடன் வாழ வேண்டிய நேரம். குழந்தைகளின் காரகன் ஆன குரு பகவான் மீனராசிக்கு 4ஆம் இடமான மிதுன ராசியில் இருந்து பலன் தரும் காலம். கம்பெனிகளில் பலரை வேலை வாங்கும் உயர் பதவி வகிக்கும் நேரம். எந்த வேலை செய்தாலும் அதில் முதன்மையானவராக திகழும் நேரம். மன வலிமையுடன் செயல்படும் நேரம். எல்லோரின் நலன் கருதி செயல்படும் நேரம். உறவுகளிடம் பாராட்டையும் மதிப்பையும் பெறும் நேரம். சிவன் மீது ஆழ்ந்த சிந்தனை உடையவராக இருக்கும் நேரம். எல்லோருக்கும் உதவிகள் செய்து மகிழும் நேரம். இதுவரை இருந்து வந்த நோய்கள் அனைத்தும் விலகும் நேரம். இன்பத்தின் காரகனாம் சுக்கிர பகவான் மீனராசிக்கு 2ஆம் இடமான மேஷராசியில் இருந்து பலன் தரும் காலம். அழகாகவும் புதிதாக உடை அணியும் காலம். கனவு உலகில் மிதக்கும் காலம். எதையும் அளவுடனே செய்தலே நலம் தரும். கடன் வரலாம். செலவுகளில் திட்டமிடல் அவசியம். உடன்பிறப்புகள் உதவும் நேரம். எல்லோரிடமும் கவனமாக இருக்க வேண்டிய நேரம். மீனராசிக்கு 3ஆம் இடமான ரிஷப வீட்டில் சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்து பலன் தரும் காலம். சிலருக்கு உயர் பதவிகள் கிட்டும். செல்வாக்கு கூடும். பெருமைகள் வரும். இதை செய்வதாக இருந்தாலும் தைரியத்துடன் செய்து வெற்றிகளை குவிக்கும் நேரம். சரியான செயல்களுக்கு மாத்திரமே துணிவு வேண்டும். சில நேரங்களில் 2 மனம் உடையவராக செயல்படுவீர்கள். ஆயுள் காரகன் ஆன சனி பகவான் மீனராசிக்கு ராசியிலேயே இருந்து பலன் தரும் காலம். எதை செய்வதாக இருந்தாலும் முடிவெடுக்க முடியாத நிலை தோன்றும். தந்தை மகன் உறவு வருத்தம் தரலாம். கணவன் மனைவி உறவு கருத்து வேறுபாடு வரலாம். உறவுகளை பிரிந்து வாழ வேண்டி வரலாம். வெளிநாட்டில் வேலை பார்க்கும் நிலை உருவாகலாம். தொழிலில் வியாபாரத்தில் அடிக்கடி தடைகள் வரலாம். இறுதி வெற்றி உங்கள் பக்கம்தான். அரசாங்கம் தொல்லை தரலாம். அதையும் ஜெயித்து விடுவீர்கள். ராகு பகவான் மீனராசிக்கு 12ஆம் இடமான கும்பராசியில் இருந்து பலன் தரும் காலம். எதிலும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலம். தொழிலில் வேலையில் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம். மனம் சொல்லும் பாதையில் செல்லக்கூடாது. பெரிய முதலீடுகளை கூடாது. எப்பொழுதும் பய உணர்வு இருக்கும். எதிலும் யாரிடத்திலும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நேரம். கேது பகவான் மீனராசிக்கு 6ஆம் இடமான சிம்மராசியில் இருந்து பலன் தரும் காலம்.
எதையும் சமாளித்து முன்னேற்றம் அடையும் காலம். எதையும் செய்யும் திறன் படைத்தவராக திகழ்வீர்கள். நீங்கள் செய்யும் செயலில் எல்லோரும் அதிசயப்படும் வண்ணம் அமையும். என்ன பிரச்சனை வந்தாலும் சிம்மம் போல் நிற்கும் நேரம். நல்லவரையும் கெட்டவரையும் துரோகிகளையும் காட்டிக் கொடுத்து விடுவார் கேது பகவான். जय जय देवी प्रत्यंगरा देवी, 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 जय जय देवी प्रत्यंगरा देवी. இந்த பிரத்யங்கரா தேவியின் மந்திரத்தை தினம் 108 முறை சொல்லி வர எல்லா நன்மைகளும் கிட்டும். தினம் 108 முறை ஜெபம் செய்பவர்க்கு எக்காலத்தும் குறையாத ஒருநிலைப்பட்ட இறை நம்பிக்கை, இறுதி காலம் வரை நோய் இல்லாமல் இருக்கும் நிலை, பூரண ஆயுள், இறுதி காலம் வரை இளமையுடன் வாழும் நிலை, குன்றாத செல்வம், மகிழ்ச்சியும் நிம்மதியும் கொண்ட வாழ்வு, எக்காலத்தும் உண்மை பேசும் மன உறுதி, இறுதி வரை புகழின் உச்சியிலேயே இருக்கும் நிலை, இறுதி வரை ஞான அறிவுள்ள கல்வி, உலகம் பாராட்டும் குழந்தை செல்வம், யாரையும் கண்டு பயப்படாத வீரம், கர்ணன் போல் இல்லை என்று சொல்லாத குணம், அன்பும் பணிவும் பண்பும் கொண்ட மனைவி, என் நிலையிலும் கலங்காத மனம், பாரபட்சம் இல்லாத நீதி, மலை போன்ற தங்க குவியலையும் தருவார் குரு பகவான்.